எச்சினோத்து என்னையா பண்ணி வச்சுருக்க எங்கள் தளபதியை மாஸ் எலிவேஷன்லாம் அப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க. ட்ரெய்லர்லேயே படத்தில் எந்த அளவு இருக்குன்னு தெரில. அதுவும் அந்த லுக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்குது. பாட்டு வந்து கேவலமாக இருக்குன்னு நானே வீடியோ போட்டேன். ஆனால் இந்த ட்ரெய்லர் கட்டுக்கு சூப்பராகவே செட் ஆச்சு. அதேமாதிரி தளபதியோட மாஸ் சீன்லாம் பயங்கரமாக காமிச்சு வச்சுருக்கானு. கிளாஸு கதை எல்லாமே அப்படியே பயங்கரமாக இருக்குது. பொலிட்டிக்கல் ஸ்டோரி தான், ஆனால் ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் இல்லாமல் வேறு ஒரு சைட்லேருந்து காட்ட போகிறாங்க. நான் கூட சிஎம் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து அவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாத இருக்கிறது தான் இந்த கதைக்கோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி போகுதுன்றது அழகாக கொடுத்துட்டாங்க. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டை வச்சு அதே மாதிரி மிலிட்ரிக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் பொண்ணுக்கு வந்து ஏதோ ட்ராமா நடக்குது. அதுக்கப்புறம் களத்தில் இறங்குற நம்ம தளபதி வெற்றி கொண்டான். ஆனால் இதில் ரோபோலாம் இறக்கி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? டேய் சூப்பர்ரா, எதிரே பார்க்கலாடா. நான் கூட சும்மா ரூபர் தான் கிளம்பி சுற்றின்னு இருக்கு ரோபோலாம் இருக்குன்ட்டு. ஆனால் கடைசியில் வந்து அடிச்சாம்பார் ரோபோ. அந்த இடத்துல நிஜமாலே சொல்கிறேன், சூப்பராகவே இருக்குது. படத்துக்கு இப்போ தான் நான் வெயிட் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு சுத்தமாக ஹைப் இல்லை. சும்மா தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்னு தான் இருந்தேன். இப்போ ட்ரெய்லரை பார்த்த உடனே அதுவும் அந்த வில்லன் வந்து வாயிலே கத்தியை சொருகிறான் பாருங்கள், அந்த இடம்லாம் அப்படியே பயங்கரமாக ஏற்றி விட்ருக்கானுங்க. சூப்பராகவே இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ தாண்டா படத்தோட ரியல் ஹைப்பே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டே டிக்கெட் கிடச்சி தேட்டரில் அப்படியே செலிப்ரேஷன் தெரிக்க விட்டுரும். யாரெல்லாம் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஹைப் ஆனீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை, see you. அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன்.